365 நாளும் இருக்கிற அத்தனை விரதமும் இருந்த பலன் ஒருத்தனுக்கு வேணும்னா தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமான மனமுருகி வழிபட்டால் இத்தனை நன்மைகளும் அவனை தேடி வரும். கனக சபை மேவு எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கான். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். முருகனுடைய அருளை நம் வாழ்வில் பதிவு வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் தான் தைப்பூசம். பணிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய். முருகப்பெருமானுக்கு நீங்க பூஜை பண்ணும் போது சாத்த வேண்டிய முக்கியமான மலர்கள் எதுன்னா, அந்த திருத்தலத்தில் ஒரு அற்புதமான ஒரு அதிசயம் நடந்தது. அற்புதமான ஒரு பதிகத்தை பாடினார். மட்டிட்டம் புண்ணியம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகத்தை பாடி முடித்தார். சாம்பலாக இருந்த அந்த பூம்பாவை அப்போது என்ன வயது இருக்குமோ அப்படி ஒரு பெண்ணாக வந்து எழுந்து நின்றார். இந்த சம்பவம் நடந்த நாள் அற்புதமான தைப்பூசம். தைப்பூச நாள் அன்றைக்குத்தான் முதலில் நீரும் நீரிலிருந்து உருவான உயிரினங்களும் தோன்ற ஆரம்பித்தன. உலகத்துல இறைவன் எப்படி இருக்கிறான்? ஜோதியாக இருக்கிறான். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இறைவன் ஜோதியாக இருக்கிறான். யாரெல்லாம் முருகா குமரான்னு மனமுருகி வேண்டுகின்றார்களோ அவங்க வீட்டிலெல்லாம் கண்கண்ட தெய்வமாக இருந்து அவங்களை பாதுகாக்கக்கூடிய ஞான தண்டாயுதபாணியினுடைய வேல் முருகப்பெருமானுடைய திருக்கைக்கு ஆதிபரா சக்தியாகிய அன்னை பார்வதி தேவியும் முழுமுதற் பரம்பொருளாகிய சிவபெருமானும் சேர்ந்து தங்கள் மொத்த ஆற்றலும் ஒன்று கூடி ஞான வேளாக மாற்றி முருகப்பெருமான் கையில் கொடுத்த போது அவர் வாங்கிய அந்த சமயம் தைப்பூசம். பழனியாண்டவர் பவனி வருகிறார் தங்கத்தேரினிலே நவபாஷாணத்தால் வடிவமைத்தார் போக பெருமானே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கபாலீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்கிறது. உங்க எல்லாத்துக்கும் தெரியும். சென்னையில் இருக்கக்கூடிய அடியார்கள், இங்கே உலகம் முழுக்க கபாலின்னு சொன்னால் தெரியாதவங்க யாருமே கிடையாது. அந்த திருத்தலத்தில் ஒரு அற்புதமான ஒரு அதிசயம் நடந்தது. பூம்பாவைங்கிற ஒரு குழந்தை இறந்து விட்டது. சிவநேசன் செட்டியாரனுடைய குழந்தை. அந்த குழந்தை வளர்க்கப்பட்டதனுடைய காரணம் திருஞான சம்பந்தருக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும்ங்கிறதுக்காக. ஒரு விதியினுடைய வலிமை, விதியினுடைய கொடூரம் சின்ன வயசுலேயே தவறிடுது. சிவநேசன் செட்டியார் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்கல. இது இறைவனுடைய ஏதோ ஒரு சோதனை நினைச்சு அந்த குழந்தையினுடைய அஸ்தியை ஒரு பானையில வைத்து வீட்டிலே வைத்திருந்தார். என்னைக்கோ ஒரு நாள் திருஞான சம்பந்தர் இந்த அற்புதமான இடத்திற்கு வருவார். அவர்கிட்ட இதை கொடுத்துடணும், ஏன்னா இது என்னுடைய சொத்து கிடையாதுன்னு சிவநேசன் செட்டியார் ஆழ்ந்த சிவபக்தியோடு அதை வைத்திருந்தார். திருஞான சம்பந்தர் வந்தார். அந்த பானையை கொண்டு வந்து சிவநேசன் செட்டியார் கொடுத்தார். உடனே திருஞான சம்பந்தர் மனதுக்குள்ளே சிரித்து கொண்டு இறைவனை நினைத்து அற்புதமான ஒரு பதிகத்தை பாடினார். மட்டிட்டம் புண்ணியம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகத்தை பாடி முடித்தார். சாம்பலாக இருந்த அந்த பூம்பாவை அப்போது என்ன வயது இருக்குமோ அப்படி ஒரு பெண்ணாக வந்து எழுந்து நின்றாள். இந்த சம்பவம் நடந்த நாள் அற்புதமான தைப்பூசம். அதில் சொல்றார், தைப்பூசம் காணாது போனியோ பூம்பா வாங்கிற மாதிரி அது நடந்த நாள் தைப்பூசம். ஒன்று. ரெண்டாவது, இந்த உலகத்துல முதலில் எது தோன்றியது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, முதல்ல நீரிலிருந்து நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் தோன்றின அப்படின்னு நம்மளுடைய விஞ்ஞானம் சொல்லுது. அதை சமயமும் முன்பே சொல்லிவிட்டது. நம்மளுடைய சமயமும் நம்மளுடைய தர்மம் ஒரு அற்புதமான உண்மையை சொல்லுகிறது. தைப்பூச நாள் அன்றைக்குத்தான் முதலில் நீரும் நீரிலிருந்து உருவான உயிரினங்களும் தோன்ற ஆரம்பித்தன. 2. 3வது, நம்ம தினந்தோறும் பூஜை பண்ற முருகப்பெருமானுடைய வேல், வீரவேல் தாரைவேல், விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல், செவ்வேல் திருக்கைவேல், வாரி குளித்தவேல், கொற்றவேல், சூர் மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. யாரெல்லாம் முருகா குமரான்னு மனமுருகி வேண்டுகின்றார்களோ அவங்க வீட்டிலெல்லாம் கண்கண்ட தெய்வமாக இருந்து அவங்களை பாதுகாக்கக்கூடிய ஞான தண்டாயுதபாணியினுடைய வேல் முருகப்பெருமானுடைய திருக்கைக்கு ஆதிபரா சக்தியாகிய அன்னை பார்வதி தேவியும் முழுமுதற் பரம்பொருளாகிய சிவபெருமானும் சேர்ந்து தங்கள் மொத்த ஆற்றலும் ஒன்று கூடி ஞான வேளாக மாற்றி முருகப்பெருமான் கையில் கொடுத்த போது அவர் வாங்கிய அந்த சமயம் தைப்பூசம். இந்த ஞான வேலை வாங்கிய பிறகு
அந்த சூரபத்மனுடைய கூட்டங்களை எல்லாம் சீறி வந்த சூரனுடைய கூட்டங்களை எல்லாம் முடித்து அந்த சூரபத்மனை இருகூறாக மாற்றி மயிலாகவும் சேவலாகவும் மாற்றிவிட்டு அந்த வேலை ஏந்தி கொண்டு பின்பு தனக்காக ஏங்கிக் கொண்டிருந்த அந்த உன்னத உயரிய ஆத்மாவாகிய வள்ளி பிராட்டியை தன்னோடு இணைத்து கொண்டு கந்தர்வ மனம் புரிந்த நாள் இந்த அற்புதமான தைப்பூசம். இது ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னா, அடுத்தது அப்படியே கொஞ்ச தூரம் போனீங்கன்னா இது நம்மளுடைய அருணகிரிநாத சுவாமி சொன்னார், சிதம்பரத்துக்கு போகும்போது சொன்னார், கனக சபை மேவு எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கான். உள்ள போனா கனக சபையில நம்மளுடைய நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்த நடராஜர்னு சொன்னாலே அது சிதம்பரம் மட்டும்தான். சிதம்பரத்துக்கு போகணும், சிதம்பரம் தரிசிக்க முக்தி. ஏன் அப்படின்னா சைவத்துல கோவில்னு சொன்னாலே அது சிதம்பரம் தான். அதுக்கு ஏன் அவ்வளவு பெருமை அப்படின்னா, இவ்வளவு பெருமைகள் சிதம்பரத்துக்கு ஏன் வந்தது? பெருமான் அங்கு வந்து ஞான நடனம் புரிந்தார். எத்தனையோ முனிவர்களுக்கு ஞான தரிசனம் கொடுத்தார். இமயவர் முனிவர் பரவிய புலியூர் இனி நடமருவு பெருமாளே, அருணகிரிநாதர் வாக்கு. அப்படி அற்புதமான ஞான தாண்டவம் ஆடிய நன்னாள் அற்புதமான இந்த தைப்பூசம். இது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்தா, இந்த உலகத்துல இறைவன் எப்படி இருக்கிறான்? ஜோதியாக இருக்கிறான். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இறைவன் ஜோதியாக இருக்கிறான். ஈயில் தொடங்கி எறும்பு, யானை, மனிதன், தேவன் என சகல உயிருக்குள்ளும் இறைவன் ஜோதியாக இருக்கிறான். அவனை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று உலகிற்கு அற்புதமான ஒரு உண்மையை பறைசாற்றினார். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணை என்று அற்புதமாக ஒரு உண்மையை பறைசாற்றி விட்டு சென்ற மகான் வள்ளலார் ஜோதியோடு ஜோதியாக இரண்டர கலந்த நாளும் இந்த அற்புதமான தைப்பூசம் தான். இது ஒரு பக்கம். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா அற்புதமான மலை என்னன்னா பழனி மலை. பழனியாண்டவர் பவனி வருகிறார் தங்கத்தேரினிலே, நவபாஷாணத்தால் வடிவமைத்தார் போகப்பெருமானே. போகப்பெருமான் நவபாஷாணத்துல முருகப்பெருமானை வந்து ஞான தண்டாயுதபாணியா உருவாக்கி வைத்தார். ஆனா அதுக்கு முன்னாடி முருகன் வந்து அங்க நின்னார் இல்ல, அப்படி நின்ன நாளும் தைப்பூசம் தான். எத்தனை சிறப்பு இந்த தைப்பூசத்திற்கு. தைப்பூசம்னு சொன்னா தெய்வம், எல்லா தெய்வங்களுடைய வழிபாடும் ஒரே நாள்ல பண்ணணுமா? தைப்பூசத்தன்னைக்கு முருகனை வழிபட்டீங்கன்னா எல்லா தெய்வத்தையும் கொண்டாடின பலன் 365 நாளும் இருக்கிற அத்தனை விரதமும் இருந்த பலன் ஒருத்தனுக்கு வேணும்னா தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமான மனமுருகி வழிபட்டால் இத்தனை நன்மைகளும் அவனை தேடி வரும். காரணம், தைப்பூசம் என்பது எல்லா தேவர்களுடைய தம்பிரானாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். இந்த அற்புதமான நன்னாள்ல தைப்பூச வழிபாட்டை கட்டாயம் பண்ணணும். நான் இத்தனை சம்பவம் சொன்னேன், உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும், அது எப்படி ஒரே நாள்ல இத்தனை நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரே நாள்ல இத்தனை நடக்கல. இதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த போது இருந்த நாள் தைப்பூசம். இந்த தைப்பூசம்னு என்னன்னா, தை மாசம் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் கூடிய அற்புதமான நல்ல நாள். இந்த நாளாகட்டும், திதியாகட்டும், நட்சத்திரமாகட்டும், இது ஒவ்வொன்றும் மிக அற்புதமான பலனை மனித சமூகத்திற்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு செயலை வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னா எல்லா செயலையும் எப்போ வேணால் செஞ்சிடலாம் அப்படின்னா வெற்றியாகும் ஆகாது. அப்போ ஒரு செயலை காலம் கருதி செய்ய வேண்டும்னு நம்மளுடைய சமயம் சொல்லுது, தர்மம் சொல்லுது, இன்னைக்கு இருக்கிற அத்தனை வெற்றியாளர்களும் சொல்றாங்க. அப்போ காலம் கருதினா எது? ஒரு சாதாரண விஷயத்தை செய்யணும்னா இன்னைக்கு ஏதோ ஒன்று பார்த்து செய்கிறோம். இறைவனுடைய அருள் வேணும்னா நமக்கு அந்த காலத்தை எல்லாம் குறிக்க தெரியாது. அதனாலதான் ஆன்றோர்கள் என்னைக்கோ குறித்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான காலம்தான் முருகனுடைய அருளை நம் வாழ்வில் பதிய வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் தான் தைப்பூசம். இந்த தைப்பூசத்தன்னைக்கு தவறாம 2 விஷயம் பண்ணணும். ஒன்று வீட்டு வழிபாடு, இன்னொன்று கோவில் வழிபாடு. வீட்டு வழிபாடு எப்படி பண்றது? வீட்டில் தவறாம 6 நெய் தீபங்கள் ஏற்றி, நெய் தீபம் இல்லை அப்படின்னா சுத்தமான நல்ல நல்ல தீபம் ஏற்றி, வேல் இருக்கவங்க கட்டாயம் வேல் பூஜை பண்ணணும். வேல் பூஜை எப்படி பண்றது? வேலுக்கு முடிந்த அளவுக்கு அபிஷேகம் பண்ணி வேல் மாறல் மகாமந்திரம் பாராயணம் பண்ணணும். வேல் மாறல் மகாமந்திரம் காலையில மாலை 2 வேளையும் பாராயணம் பண்ணணும். முடியாதவங்க ஒரு வேளை பண்ணுங்க, ஆனா கட்டாயம் மாலையிலையும் வழிபாடு பண்ணணும். காலையில வேல்மாறல்,
திருப்புகழ், சண்முக கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதின்னு என்னென்ன முருகனுடைய பதிகங்கள் எல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் லிஸ்ட் போட்டு தைப்பூசத்தன்னைக்கு உட்கார்ந்து முருகனிடத்துல மனமுருகி பாடுறது தான் இன்னைக்கு இந்த தைப்பூசத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. இந்த வழிபாட்டெல்லாம் வீட்டில் முடிச்சுட்டு அடுத்து கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு எப்படி போகலாம்? வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடாது. என்றைக்குமே கோவிலுக்கு போகும்போதும், இறைவனை பார்க்க போகும்போதும், அரசனை பார்க்க போகும்போதும், சன்னியாசியை பார்க்க போகும்போதும் வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடாது. அதனால கோவிலுக்கு போகும்போது, அதுவும் தைப்பூசத்தன்னை கோவிலுக்கு போகும்போது ஒன்று காவடியோடு போகணும், ஒன்று காவடியோடு போகணும், இல்லைன்னா பால் குடத்தோடு போகணும். இது ரெண்டுமே இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு கையில் பூ எடுத்துட்டாலும் முருகனை பார்க்க போகணும். ஆனால் தவறாமல் முடிஞ்ச அளவுக்கு 99% முயற்சி பண்ணி ஒன்று காவடி எடுத்துருவோம், இல்லை அப்படின்னா பால் குடம் எடுத்துருவோம். காவடி எடுக்கிறது எப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவடி எடுக்கக்கூடிய அடியார்களோடு சேர்ந்து காவடி எடுங்க. அது முடியாதவங்க வீட்லேயே சுத்தமான ஒரு குடம் எடுத்து பசும்பால் வாங்கி அதில் நிரப்பி மேலே ஒரு மஞ்சள் துணி போட்டு கட்டி முருகான்னு தலையில் வச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு நடந்து முருகனுக்கு போய் அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணிட்டு அங்கே உட்காந்து ஒரு திருப்புகழ் பாடுங்க. அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய். இந்த திருப்புகழ் பாடுங்க. என்னென்ன திருப்புகள்லாம் தெரியுமோ அதெல்லாம் மனமுருகி பாடுங்க. பாடினோம்னு சொன்னால் நிச்சயமாக முருகனுடைய திருவருள் மிக விரைவிலே நம்மளுடைய மனதில் வந்து பதியும். அது மட்டும் இல்லை, கனவுல வந்து பேசுவார். எத்தனையோ அடியார்களுக்கு இந்த தைப்பூச நன்னால தான் முருகப்பெருமான் கனவுல வந்து சொல்லுவார், இந்த கோவிலுக்கு வா, இதை செய், அதை செய்யணும் உத்தரவிடுறது இந்த அற்புதமான தைப்பூச நாளில் தான். அதனால அடியார்கள் தவறாம இந்த தைப்பூச பெருவிழாவில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க. விரதம்னு சொன்னால் எல்லாருக்கும் உடனே ஒரு கேள்வி வரும், சாப்பிடாம இருக்கணுமா? ஆமாம், இந்த தைப்பூச நன்னாளில் முடிந்த அளவுக்கு உபவாசம் இருப்போம். முடிந்த அளவுக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. நான் என்னுடைய உடம்பை பற்றி எனக்கு தெரியும், நான் எவ்வளவு தூரம் என்னால் உணவை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு உங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு உங்களுடைய மருத்துவ நலன், அதாவது தொடர்ந்து மாத்திரை எடுக்கிறவங்களா இருக்கலாம், சிகிச்சை எடுக்கிறவங்களா இருக்கலாம், கர்ப்பிணி பெண்களாக இருக்கலாம், இவங்களெல்லாம் தவிர்த்துட்டு மித்தவங்கெல்லாம் தாராளமாக விரதம் இருக்கலாம். அந்த விரதம் இருக்கும்போது முடிந்த அளவுக்கு 3 வேளை உணவை தவிர்த்து விட்டு பூஜை எல்லாம் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணி உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். ஒன்று, முடியாதவங்க சமைத்த உணவை தவிர்த்து விட்டு சமைக்காத உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் முடியாதவங்க ஒருவேளை உணவையாவது தவிர்த்து விட்டு முருகனுக்கு பூஜை செய்யலாம். இந்த பூஜை பண்ணும்போது எதையும் மனசில் வச்சுக்காதீங்க, முருகனுடைய நினைப்பை மட்டும் தொடர்ந்து வைத்து கொண்டே இருங்கள். அதுக்கு உதவக்கூடிய அற்புதமான ஒரு பதிகம் இருக்கிறது. அதுதான் நான் போன ஒரு அற்புதமான காணொலியில் கூடி சொல்லியிருந்தேன். என்னென்னா, சுவாமிமலை நவரத்ன மாலைன்னு ஒரு அற்புதமான பதிகம் இருக்கிறது. அதை பாராயணம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவிநாசி 10 அப்படிங்கிற ஒரு பதிகம் இருக்கிறது, அதை பாராயணம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பாமன் சுவாமிகளுடைய சமாதான சங்கீதம் இருக்கிறது, குமாரஸ்தவம் இருக்கிறது. இது மாதிரி இருக்கக்கூடிய மந்திரங்களெல்லாம் தொடர்ந்து சொல்ல சொல்ல மனம் ஒருமுகப்பட்டு முருகனுடைய திருவடியில் குவிந்து நிற்கும் போது முருகனுடைய அற்புதமான தரிசனம் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு நீங்க பூஜை பண்ணும்போது சாத்த வேண்டிய முக்கியமான மலர்கள் எதுன்னா அரளி அப்படின்னு சிவப்பு கலர்ல அரளி இருக்கும், அந்த பூ சாத்தலாம். சிவப்பு தெச்சி பூ அப்படின்னு ஒரு பூ இருக்கு, அதை சாத்தலாம். அதுக்கப்புறம் கடம்ப மலர் கிடைச்சா கடம்ப மலர், செண்பகப்பூ, மறிக்கொழுந்து, வில்வ இலை, இதெல்லாம் நிறையா வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சண்முக பதையே நமோ நமஹா, ஓம் சக்ரீவ பதையே நமோ நமஹா. இது சுவாமிக்கு உண்டான மலர்கள். 2வது, சுவாமிக்கு உண்டான நெய்வேத்தியங்கள் சர்க்கரை பொங்கல், தேனு, தினை மாவு, அக்கார் அடிசல், இது மாதிரி என்னென்ன நெய்வேத்தியம் முடியுதோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். இதோடு கூட சுவாமிக்குன்னே படிக்க வேண்டிய பதிகங்கள் நிறைய சொல்லியிருக்கேன், இதை சுவாமிக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போகும்போது முருகப்பெருமானுக்கு தவறாமல் வஸ்திரம் வாங்கிட்டு போங்க, நல்ல வஸ்திரம் வாங்கிட்டு போங்க. கோவிலுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், கோவிலில் வழிபாடு முடிச்சோம்னே அந்த இடத்தையெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணுங்க, கோவிலில் சேவை செய்யுங்க. இதையெல்லாம் ஒரே நாளில் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு நாளை முருகனுக்கான உண்டான நாளாக ஒதுக்கி லீவ் போகணும்னு தோணுச்சுன்னா லீவ் போட்டு அற்புதமாக இந்த விழாவை கொண்டாடுங்க. முருகனை கொண்டாட நம்மளுடைய வாழ்க்கையும் கொண்டாட்டமாக மாற்றுவார். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.
அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.